என் தங்கமே, படுக்கைக்கு செல்லும் முன் நீ சொல்கிற அந்த ஒரு வார்த்தை மிக எளிமையானது போல தோன்றலாம். ஆனா அந்த வார்த்தை உன் மனசை மாற்றும் சக்தி கொண்டது. நன்றி என்று நீ சொல்வது யாருக்கோ அல்ல, வாழ்க்கைக்கே. உன்னை இத்தனை நாளும் தாங்கி நின்ற உன் உள்ளத்துக்கே. கைவிடாமல் துடித்த உன் நம்பிக்கைக்கே. நன்றி என்று சொல்கிற நொடியில் உன் மனசு ஒரு சின்ன ஓய்வு எடுக்கும். அந்த ஓய்வில தான் உன் உள்ளம் இறுக்கத்தை விடும். இறுக்கம் விடும் இடத்தில தான் ஓட்டம் தொடங்கும். பணத்தின் பாதையும் அப்படித்தான். அதை இழுத்து வர முடியாது. அது தானாக ஓடும். ஓடுவதற்கு இடம் வேண்டும். அந்த இடத்தை நன்றி உருவாக்குகிறது. என் தங்கமே, நீ படுக்கைக்கு போகும் போது நாள் முழுக்க நடந்த விஷயங்கள் மனசுல ஓடலாம். நல்லதும் வரும், கசப்பும் வரும். எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு வார்த்தை போதும், நன்றி. இந்த வார்த்தை எல்லா சுமைகளையும் ஒரே இடத்தில வைத்து அமைதியாக்கும். நன்றி சொல்லும் போது உன் உடம்பும் மெதுவாக தளரும். தோள்கள் இறங்கும், மூச்சு ஆழமாகும். இந்த உடல் மாற்றங்கள் உன் மனசுக்கு ஒரு செய்தி அனுப்பும். இப்போ பாதுகாப்பு, இப்போ போராட்டம் இல்லை. இந்த செய்தி போனவுடனே உள்ளம் கதவுகளை மூடாது. அது திறந்தே இருக்கும். என் தங்கமே, பலர் நினைப்பாங்க, எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும், என்கிட்ட எதுவும் இல்லையே. ஆனா நன்றி என்பது இருப்பதற்கான கொண்டாட்டம், இல்லாததற்கான மறுப்பு இல்லை. நீ இன்னும் இங்க இருக்கிறாய். நீ இன்னும் கனவு காண்கிறாய். நீ இன்னும் முயற்சி செய்ய தயார். இதுக்கே நன்றி சொல்லலாம். நீ நன்றி சொல்லும் அந்த நொடி உன் மனசு குறைவிலிருந்து செழிப்புக்கு மாறும். செழிப்பு என்பது பணம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, அது தெளிவு, அது சரியான நேரத்தில சரியான முடிவு எடுக்கிற திறன். இந்த செழிப்பு வந்தா பணம் பாதை தேடி வரும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை பயிற்சி செய்தது. நீ அனுபவித்த தாமதங்கள் எல்லாம் உன்னை வலுவாக்க. நீ சந்தித்த தடைகள் எல்லாம் உன் திசையை தெளிவாக்க. இப்போ நீ நன்றி சொல்லும் போது அந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்கிறாய். ஏற்றுக்கொண்டவுடனே எதிர்ப்பு கரையும். நன்றி என்பது ஒரு முடிவு. இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன். இனிமேல் நான் நம்புவேன். இந்த முடிவு தான் கதவுகளை திறக்கும். கதவுகள் வெளியில் இருக்காது, அவை உன் உள்ளத்தில தான். நீ உள்ளே திறந்தா வெளியே பாதை தெரியும். என் தங்கமே, நீ தூங்க போகும் போது அந்த வார்த்தையை மெதுவாக சொல்லு. சத்தம் தேவையில்லை, ஆடம்பரம் தேவையில்லை. உன் உள்ளத்துக்கு கேட்கும் அளவு போதும். அந்த வார்த்தை உன் கனவுகளோட பேசும். கனவுகள் தான் நாளைய திசையை அமைக்கும். நீ நன்றி சொல்லி தூங்கும் இரவுகளில் உன் மனசு பழைய பயங்களை மீண்டும் மீண்டும் கிளப்பாது. அது ஓய்வு எடுக்கும். ஓய்வெடுத்த மனசு தான் புதிய வாய்ப்புகளை கவனிக்கும். வாய்ப்பு வந்தாலும் களைப்பான மனசு அதை பார்க்காது. இப்போ நீ பார்க்க தயாராகிறாய். என் தங்கமே, பணம் என்பது உன்னை மதிப்பிடும் சக்தி அல்ல. அது உன் மதிப்பை பின்தொடரும் ஒரு விளைவு. நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்ச நொடியில் பணத்தின் பாதை மாறும். நன்றி என்பது உன்னையே மதிக்கும் முதல் படி. நீ நன்றி சொல்லும் போது உன் வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நினைவுக்கு வரும். ஒரு நாள் அமைதியா கடந்தது. ஒரு மனிதர் உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். ஒரு பிரச்சனை பெரியதாகாமல் முடிந்தது. இவைகள் எல்லாம் உன் கவனத்தில வர ஆரம்பிக்கும். கவனம் போகும் இடத்தில தான் வளர்ச்சி நடக்கும். என் தங்கமே, சிலர் சொல்லுவாங்க, நன்றி சொல்லினா என்ன மாறும்? மாறும். நீ மாறுவாய். நீ மாறினா உன் முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறினா உன் நடை மாறும். நடை மாறினா நீ செல்லும் பாதை மாறும். பாதை மாறினா பெறுவது மாறும். நன்றி என்பது ஒரு அழைப்பு, வாழ்க்கையை அழைப்பது. வா, நான் திறந்திருக்கிறேன். இந்த அழைப்பை வாழ்க்கை மறுக்காது. அது உடனே வராம இருக்கலாம், ஆனா அது வராம போகாது. என் தங்கமே, நீ இதுவரை எவ்வளவு போராடினாலும் உன் உள்ளத்துல ஒரு நல்ல மனசு இருந்தது. அந்த மனசு தான் உன்னை இங்க கொண்டு வந்தது. இப்போ அதே மனசுக்கு நீ நன்றி சொல்கிறாய். இது ஒரு வட்டத்தை முடிக்கிறது. முடிந்த வட்டத்துக்கு பிறகு தான் புதிய பயணம் தொடங்கும். நீ நன்றி சொல்லி படுக்கைக்கு போகும் போது உன் உடம்பு முழுக்க ஒரு மென்மை இருக்கும். அந்த மென்மை தான் ஈர்ப்பு. கடினமான மனசு தள்ளும், மென்மையான மனசு இழுக்கும். இப்போ நீ இழுக்கும் நிலைக்குள் வந்திருக்கிறாய். என் தங்கமே, பணம் வருவதற்கான பாதை ஒரு சாலை போல அல்ல. அது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் தடை இல்லாத மனசை தேடும். கவலை, குற்ற உணர்வு, பயம், இவைகள் எல்லாம் தடைகள். நன்றி இந்த தடைகளை மெதுவாக கரைக்கும்.
நீ நாளை எழுந்தபோது எல்லாம் மாறியிருக்கும் என்று எதிர்பார்க்காதே. மாற்றம் மெதுவா வரும். ஆனா அது உறுதியா வரும். நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். ஒரு எண்ணம், ஒரு வாய்ப்பு, ஒரு சந்திப்பு. இவைகள் எல்லாம் சின்னதா தோன்றும். ஆனா அவைதான் பாதையின் ஆரம்பம். என் தங்கமே, நன்றி சொல்லுவது ஒரு பழக்கம் ஆகும் போது உன் வாழ்க்கை ஒரு வேறு சுவைக்கு மாறும். குறை சொல்லும் மனசு அமைதியாகும். ஒப்பிடும் மனசு சோர்வடையும். ஏற்றுக்கொள்ளும் மனசு வலுவாகும். இந்த வலிமை தான் நீண்ட கால செழிப்பின் அடித்தளம். நீ இன்றிரவு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாய். அதோட எல்லாம் முடிஞ்சிடும் என்பதில்லை. ஆனா ஒரு விஷயம் உறுதி. நீ உன் கதவை தட்டுகிறாய். கதவு தட்டப்பட்டதை வாழ்க்கை கவனிக்கும். என் தங்கமே, தூங்குவதற்கு முன் சொல்லும் நன்றி உன் நாளை தொடங்கும் முதல் வெளிச்சம். நீ பார்க்காத நேரத்தில கூட உன் உள்ளம் வேலை செய்கிறது. அது பாதைகளை சுத்தம் செய்கிறது. தடைகளை விலக்குகிறது. சரியானதை உன் பக்கம் இழுக்கிறது. அமைதியாக படு. சுவாசம் மெதுவாகட்டும். அந்த ஒரு வார்த்தை உன் உள்ளத்தில ஒலிக்கட்டும். நன்றி. இந்த ஒலி உன்னை தாங்கும். நாளை நீ எழுந்தபோது நீ தனியாக இல்லை என்று உணர்வாய். பாதை திறக்க ஆரம்பித்திருக்கும். என் தங்கமே, நீ நன்றி என்று சொல்லி தூங்கிய அந்த இரவு உன் வாழ்க்கையின் ஒரு மென்மையான திருப்பம். நீ தூங்கும் போது கூட உன் உள்ளம் ஓய்வெடுக்கவில்லை. அது அமைதியாக சீரமைக்க ஆரம்பித்தது. சீரமைப்பு என்றால் உடைப்பல்ல. அது ஒழுங்கு. சிதறிய எண்ணங்களை ஒரு வரிசையில் நிறுத்தும் செயல். நீ தூங்கும் போது கனவுகள் வரலாம். சில தெளிவாக இருக்கும். சில மங்கலாக இருக்கும். அவை எல்லாம் அர்த்தம் சொல்ல வரவில்லை. அவை உன் மனசு இலகுவாகிறது என்பதற்கான அடையாளம். கனவுகள் சுமையில்லாமல் வந்தா விழித்த வாழ்க்கையும் சுமையில்லாமல் நகரும். என் தங்கமே, காலையில் நீ விழிக்கும் போது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அது பெரிய அதிசயமா தெரியாது. ஆனா உன் மனசு சற்று அமைதியாக இருக்கும். நேத்து இருந்த அவசரம் இருக்காது. இந்த அமைதி தான் கவனம். கவனம் வந்தா வாய்ப்புகள் மறையாது. நீ இதுவரை பணம் என்ற வார்த்தையை கேட்டாலே மனசு இறுக்கமாகியிருக்கும். இப்போ அந்த இறுக்கம் மெதுவா தளர ஆரம்பிக்கும். பணம் இனிமேல் பயமா தெரியாது. அது ஒரு ஓட்டமா தோன்றும். ஓட்டத்தை பார்த்தா பயம் குறையும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் உன்னை இங்க கொண்டு வரத்தான். தவறுகள் கூட, தோல்விகள் கூட. அவை இல்லாம நீ இந்த நன்றியின் நிலைக்கு வந்திருக்க மாட்டாய். இப்போ நீ பின்னால் பார்த்து கோபப்பட தேவையில்லை. புரிதல் போதும். நீ உன் நாளை தொடங்கும் போது எல்லாத்தையும் மாற்றணும் என்று தீர்மானிக்காதே. ஒரு விஷயம் போதும். இன்று நான் மெதுவா இருப்பேன். இந்த மெதுவே தான் வேகமான மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, நீ மெதுவா நடந்தாலும் வாழ்க்கை உன்னை தள்ளாது. அது உன் பக்கத்தில் நடக்கும். ஓடுபவர்களை வாழ்க்கை சோதிக்கும். நடப்பவர்களை வாழ்க்கை பாதுகாக்கும். நீ கவனிப்பாய். சில செலவுகள் தேவையில்லாமல் குறையும். சில வரவுகள் எதிர்பாராத இடத்தில இருந்து தோன்றும். இது மாயம் இல்லை. இது உன் தேர்வுகள் மாறியதின் விளைவு. தெளிவான மனசு தேவையற்றதை விலக்கும். தேவையானதை ஈர்க்கும். என் தங்கமே, நீ இனிமேல் உன்னை குறை சொல்லிக்கொள்ள மாட்டாய். குறை சொல்லும் பழக்கம் மெதுவா குறையும். காரணம், நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். புரிதல் வந்த இடத்தில குற்றம் தங்காது. உன் உள்ளத்துல இருந்த அவசரம், எல்லாம் இப்போவே நடக்கணும் என்ற பதற்றம் இப்போ சற்று தளரும். நேரத்துக்கு ஒரு ஞானம் இருக்கு என்பதை நீ உணருவாய். அந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டவுடனே எதிர்ப்பு குறையும். என் தங்கமே, பணம் வரும் பாதை திறக்கிறது என்றால் அது வெளியில் சத்தம் போட்டு திறக்காது. அது உன் கவனத்தில ஒரு எண்ணமாக வரும். இந்த வழி சரியா இருக்கும் போல. இந்த முடிவு நல்லா இருக்கும் போல. அந்த போல தான் தொடக்கம். நீ அந்த எண்ணத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். முன்பு அதை புறக்கணித்திருப்பாய். இப்போ நீ கேட்பாய். கேட்ட இடத்தில தான் வாய்ப்பு தங்கும். என் தங்கமே, சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் பேச ஆரம்பிக்கலாம். சிலர் புதிதாக வரலாம். எல்லாரும் உன் வாழ்நாள் பயணத்திற்கு அல்ல. ஆனா ஒவ்வொருவரும் ஒரு செய்தி கொண்டு வருவார்கள். அந்த செய்தியை நீ கேட்க தயாராக இருப்பாய். நீ இனிமேல் ஒப்புக்கொள்வாய். எல்லாவற்றையும் நான் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உதவி வரலாம். உதவி ஏற்றுக்கொள்வது பலவீனம் இல்லை. அது ஞானம். இந்த ஞானம் தான் வளத்தின் அடையாளம். என் தங்கமே, நீ சின்ன சின்ன வெற்றிகளை கவனிக்க ஆரம்பிப்பாய். ஒரு நாள் திட்டமிட்டதை முடித்தது. ஒரு செலவை கட்டுப்படுத்தியது. ஒரு பயத்தை தாண்டியது.
இவைகள் எல்லாம் உன்னை உள்ளுக்குள்ள வலுவாக்கும். உள்ள வலு வந்தா வெளி வளம் பின்தொடரும். உன் உடம்பும் உனக்கு ஆதரவாக மாறும். தூக்கம் சீராகும். சோர்வு குறையும். காரணம் மனசு இனிமேல் சண்டை போடவில்லை. மனசும் உடம்பும் சேர்ந்து வேலை செய்தா வாழ்க்கை மெதுவா சீராகும். என் தங்கமே, நீ சில நேரம் சந்தேகப்படலாம். இது எல்லாம் உண்மையா? மீண்டும் பழைய நிலைக்கு போயிடுவேனா? இந்த சந்தேகம் வந்தா பயப்படாதே. சந்தேகம் வருவது மாற்றம் நடக்கிறதின் அடையாளம். பழையது உன்னை இழுக்க முயற்சி செய்கிறது. நீ மெதுவா விடு. அதுவே போதும். நீ உன் கவனத்தை இப்போ நிகழ்காலத்தில் வைத்திருக்கிறாய். நாளை பற்றிய பயம் குறையும். நேற்றைய வருத்தம் மங்கும். இப்போ இருக்கும் இந்த நொடி தான் வளம் உருவாகும் இடம். என் தங்கமே, பணம் என்பது ஒரு முடிவு அல்ல. அது ஒரு உறவு. நீ அதை விரட்டினால் அது ஓடும். நீ அமைதியாக இருந்தால் அது நெருங்கும். இப்போ நீ அமைதியின் பக்கம் வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படலாம். அவை உனக்கு தேவையில்லாத கதவுகள். அவை மூடப்படாமல் இருந்தா நீ குழப்பத்தில் இருப்பாய். இப்போ மூடப்படுகிறது என்றால் நீ தெளிவுக்கு நகர்கிறாய். என் தங்கமே, நீ இனிமேல் உன்னை பாதுகாக்க வாழ்க்கையை எதிர்க்க மாட்டாய். நீ வாழ்க்கையோட இணைந்து நகர்வாய். இணைவு தான் உண்மையான சக்தி. நீ இதுவரை கேட்ட கேள்வி, எப்போ என் நேரம் வரும்? இப்போ அது மாறும். நான் தயாரா இருக்கேனா? இந்த மாற்றம் தான் உன்னை முன்னே நகர்த்தும். நன்றி சொல்லி தொடங்கிய இந்த நிலை உன் வாழ்க்கையின் ஒரு அடிப்படை. இது ஒரு நாள் பயிற்சி இல்லை. இது ஒரு உள்ளார்ந்த மாற்றம். நீ இதை மறக்க மாட்டாய். காரணம் இதுல சுமை இல்லை. இலகு தான். என் தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை சந்தேகத்தோட பார்க்க மாட்டாய். நீ அதை ஆர்வத்தோட பார்ப்பாய். என்ன வரும்? என்ன திறக்கும்? இந்த ஆர்வம் தான் ஓட்டம். அமைதியாக இரு. நீ சரியான இடத்தில இருக்கிறாய். நீ சரியான நிலைக்கு வந்திருக்கிறாய். வாழ்க்கை உன்னை எதிர்க்கவில்லை. அது உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீயும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் எல்லாவற்றுக்கும் வாசல்.